வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவக்காய் வறுவல். ஜென்ரலாக வந்துட்டு பாவக்காய்னா யாருக்குமே பிடிக்காது, எல்லோரும் கசக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. பட் நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாவக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய மேக்கிங் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது கண்டிப்பாக அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிட்டர் கார்டு சொன்னோம் இல்லையா, இந்த பாவக்காய் வந்துட்டு கசக்காமல் இருக்கிறதுக்காக பேலன்ஸுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காவும் பச்சை மாங்காவும் காம்பினேஷன் வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பிட்டர் கார்டு சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு மாங்காய், பச்சை மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாங்காவை துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறோம். அந்த மாங்காவை போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் காரத்துக்கு நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு காரம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ பிட்டர் கார்டு யூஸ் பண்ணுறேன். அந்த 1/2 கிலோ பாவக்காவுக்கு ஒரு 180 கிராம் பச்சை மாங்காய், மிளகா வந்துட்டு ஒரு 10 நம்பர் மிளகா, தேங்காய் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். 1 2. இதை வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மாங்காய், இந்த பச்சை மாங்காய், தேங்காய், பச்சை மிளகா, மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி குறப்பாக அரைச்சி எடுத்தது ரெடி ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிட்டர் கார்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்துட்டு தின் ஸ்லைஸாக, இந்த மாதிரி ஒரு தின் ஸ்லைஸாக வந்துட்டு பிட்டர் கார்டை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிட்டர் கார்டை இதில் போட்டுக்கலாம். இந்த பிட்டர் கார்டு கூட உப்பு, தேவையான அளவு உப்பும் பிட்டர் கார்டும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டோம். லைட்டாக மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உங்களுடைய கை வச்சு அந்த கையால் வந்து லைட்டாக அப்படியே தடவிக்கோங்க. உப்பும் அந்த காயும் சேரும்போது ஒரு மாதிரி அந்த ஈரத்தன்மை வரும். அந்த ஈரத்தன்மையை ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். டஸ்டிங்காக தான் கார்ன்ஃப்ளவர், நாட் மேரினேஷனு, சும்மா ஈரத்துக்காக டஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு பிட்டர் கார்டு ஃப்ளாரில் வந்து டஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வந்துட்டு நல்லா ரோஸ்டடாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் வந்துட்டு டெம்பரேச்சர் ப்ராப்பராக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிரவுண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம். அதாவது அந்த மாங்காய், தேங்காய், பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு அதை கோர்ஸாக வந்துட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து இது வந்து நம்ம தின் ஸ்லைஸ் பண்ணதில் சால்ட்டு, டர்மரிக் பவுடரு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை வந்துட்டு கோட்டிங் பண்ணி டஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளார் டஸ்டிங் தான். உங்களுக்கு காய் அப்படியே தெரியும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, ஒரு கிறிஸ்பினஸுக்காகவும் தான் இது நம்ம அதை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு பிட்டர் கார்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சாட்டே பண்ணுறதுக்காக நான் இந்த பேன் மாற்றிக்கிட்டு இதே அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு டெம்பரிங் பண்ணிடலாம். இந்த தாளிப்பு இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டால் போதும். நம்ம இதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனால அது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். நமக்கு இந்த ஆயில் வந்துட்டு ஒன்லி ஃபார் இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, கிரவுண்ட் பேஸ்ட்டு, மாங்காய், தேங்காய், பச்சை மிளகா, அந்த டர்மரிக் பவுடர் ரா ஃப்ளேவர் போகிறதுக்காக வேண்டி ரோஸ்ட் பண்ணுவோம் தாளிச்சிட்டு. அதுக்காக தான் இது. கொஞ்சம் எண்ணெய் அப்படியே எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு, கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், சின்ன ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 4, கருவேப்பிலை
ஒரு கொத்து. இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கிரவுண்ட் பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். இந்த கிரவுண்ட் பேஸ்ட்டில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம வந்துட்டு பிட்டர் கார்டுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருப்போம். இந்த மசாலாவுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணதுனால இதில் எண்ணெயே தெரியாது உங்களுக்கு. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்டரையை வந்துட்டு டஸ்ட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் நம்ம போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு ரோஸ்ட் ஆகிருக்கும் இது. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண பிட்டர் கார்டு அதை கொட்டிக்கலாம். இப்போது இந்த பச்சை மாங்காய், தேங்காய், பாவக்காய் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டும் இந்த ரோஸ்டடு இந்த பாவக்காவும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு கூட ஆயில் தெரியாது உங்களுக்கு. இந்த பேனில் ஒரு ட்ராப்பு கூட உங்களுக்கு ஆயில் தெரியாது. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டீப் ஃப்ரை பண்ணுறாங்களே அப்படின்றது யோசனையாக இருக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு அது பேலன்ஸ் தான் வந்து நம்ம அதுக்கான மசாலா ஸ்பைசஸ் போட்டு அதை மேனேஜ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ வந்துட்டு இந்த பாவக்காவை நீங்கள் வச்சு பாருங்கள் பிளேட்டில். யார் யார் வேண்டான்னு எழுந்து போகிறாங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. சரியா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு இதில் மாற்றிக்கலாம். என்னங்க இந்த மாங்காவையும் பாவக்காவையும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காத அத்தனை பேரும் இஷ்டப்பட்டு பிட்டர் கார்டை சாப்பிடுவாங்க. அது கசப்பாகவே இருக்காது உங்களுக்கு. உப்பு, புளிப்பு, காரம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி, அப்படைசர் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக பாவக்காய் விரும்பாதவங்க எல்லாமே இனி விரும்புவாங்க. நீங்கள் இந்த மெத்தடாலஜியில் பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கண்ட்ரி வெஜிடபிள்ஸை வச்சு வேறு ஏதாவது டிஷ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு ஏதாவது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம், ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரியப்படுத்தப்படும். நீங்கள் தவறாமல் அதை பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.